அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில 5th லெசன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4th லெசன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 5th லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்கள் புரட்சிகர தேசியவாதத்திலே காலம். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரட்சிகள் வந்து எங்க வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது, ஸோ இந்த புரட்சிகளுக்கு யாரு காரணமா இருப்பாங்க. ஸோ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, மிதவாதிகள் தேசியவாதிகள் பிரிஞ்சல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லக்னோ பேக்ல எல்லாருமே இணைவாங்க. எல்லாருமே சேர்த்து அவங்களுக்கான ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலியமாகவும் சட்டமறுப்பு இயக்கத்தின் மூலியமாகவும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. இது பிரிட்டிஷருக்கு பொறுத்து இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 1990 ரவுலட் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ரவுலட் சட்டத்துல வந்து இவங்க அப்போஸ் பண்றதுக்கு எல்லாருமே வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா மாறி 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 வந்து இவங்களுடைய கோரிக்கைகள் வைப்பாங்க, அதுக்கு அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க, இவங்க மறுபடியும் போராட்டங்கள் நடத்துவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க, இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ கடைசியா வட்டமேசை மாநாடுகள் வந்து நடத்தியிருப்பாங்க. வட்டமேசை மாநாடுகள்ல தான் இவங்களுடைய பங்கீடு இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அப்ப காங்கிரஸ் வந்து இவங்களுக்குள்ள இவங்க வந்து அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ரைட். இதுக்கு நடுவில் அம்பேத்கர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலனிய எதிர்ப்பு அப்படிங்கறத தாண்டி அவருடைய முக்கியமான நோக்கமா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அக்கறை அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த ஒடுக்கப்பட்ட அக்கறைகளுக்கான என்ன பண்ணிருப்பாருன்னா, அவங்களுக்காக சொல்லிட்டு இடஒதுக்கீடு வேணும், எங்களுக்கு தனி தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய நிறைய கோரிக்கைகள் முன் வச்சிருப்பாங்க. ஒடுக்கப்பட்டவர்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து முதல்ல பூர்த்தி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் போராடிட்டு இருப்பாரு. சோ இதெல்லாம் தான் நம்ம போன வீடியோஸ் வரைக்கும் பார்த்திருப்போம். ரைட். சோ இந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப புரட்சிகரவாதியமா ஒண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கான்பூர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ரைட். சோ இப்போ அது எல்லாமே யாரெல்லாம் புரட்சிகரவாதங்களா இருக்காங்க, கான்பூர் சதி வழக்கு என்ன, மீரட் சதி வழக்கு என்ன, லாகூர் சதி வழக்கு என்னங்கிறத கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதா இந்த லெசன். சரிங்களா? அப்ப இவங்கதான் முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. இங்க நம்ம பார்த்திருப்போம், தீவிர தேசியவாதம் அப்படிங்கறது அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். ரைட். சோ முக்கியமான தலைவர்கள் எங்க தன்னாட்சி இயக்கத்துல வந்து முடிவுக்கு வந்தப்பவே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கும் சில தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப அங்கொன்னு இங்கொன்னுமா மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, புரட்சிகர தேசியவாதத்துக்குலாம் மாறி இருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் போராட்டங்கள் செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த லெசன்ல பார்க்கலாம். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ்ல இடதுசாரிகளினுடைய செல்வாக்கும் படிப்படியாக சுதந்திர போராட்டத்தில் அது ஏற்படுத்திய தாக்கமும் 1920களுடைய பிற்பகுதியில் கணிசமான அளவில் உணரப்பட்டது. சோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம். சோ வலதுசாரிகள் இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். சோ இடதுசாரிகள் தான் வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, போல்ஷிக்குகள் யார் அப்படின்னா ரஷ்ய புரட்சியில் இருக்காங்க. சோ அவங்கதான் வந்து ரஷ்யால இருந்து இங்க இந்தியா வந்து இந்தியாவிலுமே வந்து கிளக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இடதுசாரிகள் வலதுசாரிகள் இருப்பாங்க. வலதுசாரிகள் அப்படிங்கிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, ஒரு உயர்தர வகுப்பை சார்ந்தவர்களா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அடிமட்ட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சோ மேல்மட்ட பிரச்சனைகள் மட்டுமே அவங்க வந்து பேஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரே நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸ் அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அதுக்காக தான் காங்கிரஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த இடதுசாரிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு லேமன், ஒரு அடித்தட்டு மக்கள் என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான் அப்படிங்கறத இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. சோ அது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய போராட்டங்களும் இவங்களுடைய பிரச்சனைகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சார்ந்ததா இருக்கும். சோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து இடதுசாரிகள் இருந்திருப்பாங்க. சோ இடதுசாரிகள்ல ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம். ரைட். சோ அந்த மாதிரி அவங்களுடைய சுதந்திர போராட்டத்துல அதோட தாக்கமும் வந்து 1920ல வந்து நிறையவே தெரியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பொது உடைமை கட்சி, சோ இந்திய பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. ரைட். சோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது MN ராய், அபானி முகர்ஜி, MPT ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாஷ்கண்ட்ல தான் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ அப்ப கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது எங்க உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாஷ்கண்ட்ல தான் உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த இடங்களுக்கு அது பரவ ஆரம்பிச்சது. சோ சோவியத் யூனியன்ல 1920ல அக்டோபர் மாதத்துல உருவாக்கப்பட்டுச்சு. அப்படியே இந்தியாவில ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்கள்ல ஒரு புரட்சிகர தேசியவாத சகாப்தம் அப்படிங்கிறது தோன்றதுக்கு இதுதான் வந்து பேசிக்கா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இந்தியாவில நிறைய புரட்சிகர தேசியவாத குழுக்கள் செயல்பட்டு வந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப சோவியத் ரஷ்யாவோட வடிவுல ஒரு கம்யூனிஸ்ட் அரசு அமைஞ்சது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் அப்படின்னா, சோவியத்ல கம்யூனிஸ்ட் தான் வந்து ஜெயிச்சது, கம்யூனிஸ்ட் தான் வந்து கடைசியில அவங்க தான் ஜெயிச்சு நிலை பெற்று நின்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதனால இந்தியாவிலுமே வந்து கம்யூனிசம் உருவாக்குறது வந்து இவங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணிக்க முடியல. அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பயம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப 1921 ஜூன் 3ல முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு வந்தார். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க, பெஷாவர் உள்ள வராங்க. இப்ப இவங்க கழகம் விளைவிக்கிறதுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
கழகம் விளைவிப்பதற்காக இந்தியாவுக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலான போல்ஷ்விக்குகள், ஓகேங்களா, சோ இவங்க கழகம் விளைவிக்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல குற்றம் சாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியாக கைது நடவடிக்கை செய்யறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஒண்ணு அதை அடக்குமுறையில கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்களுக்கு கைது செஞ்சு அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத இவங்களோட குறிக்கோளா இருக்கு. அப்ப 1922 to 27 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க மேல கண்டினியூஸா வந்து சதி வழக்குகள் அப்படிங்கிறது தொடரப்படுது. அந்த சதி வழக்குகள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெஷாவர் சதி வழக்கு. பெஷாவர்ல இருந்து தான் இந்தியாவுக்கு வந்தாங்க, அதனால இவங்க பிரச்சனைக்காக தான் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜெயில போடுறதுனால அது பெஷாவர் சதி வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கான்பூர் சதி வழக்கு 1924 நடந்திருக்கும். பிரசித்தி பெற்ற மீரட் சதி வழக்கு 1929 தொடக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்டல 1925 பம்பாயில முறைப்படி தொடங்கப்படுது. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா உண்மையாலுமே ஆக்சுவலா கம்யூனிஸ்டுமே ஒரு கம்யூனிஸ்ட்ங்கிற ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்தாலும் அதோட ஒரு மூன்றுகோல ஒரு சாண்டா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து 1925 பம்பாயில உருவாக்குறாங்க. இவங்களுடைய பிரஷர் தாங்காமே நம்ம சீக்கிரமா உருவாக்கிட்டோம், ஓகேங்களா, அதான் உண்மை. ஆங்கிலேய ஆண்டு வந்து இந்தியாவில அப்ப சோசியலிஸ்ட் லட்சியங்களை ஏற்றுக்கொண்ட பல்வேறு தேசபக்த புரட்சிகர குழுக்கள் செயல்பட்டு வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்ல அப்படிங்கறதும் இருந்துச்சு, ஓகேங்களா. நிறைய புரட்சிகர விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, ஆனா அவங்கள கம்யூனிசமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஹிந்துஸ்தான் புரட்சிகர சோசியலிஸ்ட் கூட்டமைப்பை சேர்ந்த பகத்சிங், வங்காளத்தில் சிட்டகாங் படைத்தளத்துல வந்து தொடர்ச்சியா சிட்டகாங்ல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்பனா தத். இந்த இரண்டு புரட்சியாளர்கள் வந்து அடுத்தடுத்த லெசன்ஸ்ல வருவாங்க. சோ இவங்க எல்லாருமே புரட்சியாளர்கள் தானே தவிர கம்யூனிஸ்டுகள் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்திய தேச காங்கிரஸோட கராச்சி கூட்டத்தொடரும், கராச்சி நம்ம பார்த்திருப்போம் 1931 நடந்துச்சு அப்படிங்கறத, இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் பத்தி வாதங்கள் வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம், ரைட். சோ 1931 இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட புகழ் வாய்ந்த தீர்மானங்களும் குறிப்பாக இங்கே இருக்கு பாருங்க, அடிப்படை உரிமைகளும் கடமைகளும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மித்ததெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க என்ன நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத பொறுத்துதான். அப்போ உலக அளவுல பொருளாதார மந்தநிலை வருது, அது எப்படி நம்ம சமூகத்துல பாதிக்கப்படுது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சோ இந்த மந்தநிலையை உழைக்கக்கூடிய தொழிலாளர்களும் விவசாயிகளும் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு இருக்காங்க, அவங்களும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. சோ இததான் வந்து இங்க பின்னாடி சொல்றோம். இந்திய சுதந்திரத்தின் மீது குறிப்பிடத்தக்க வகையில் செல்வாக்கம் செலுத்தியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொருளாதார மந்தநிலை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. சோ ஒரு லெசன் படிக்கும் போது இப்பவும் நான் சொல்றேன், ஒரு ஹிஸ்டரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்டரி சாப்டரோட சம்பந்தப்பட்ட பாலிட்டி என்னன்னு பாருங்க, பாலிட்டி ரிலேட்டட் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் என்னன்னு பாருங்க, இதுதான் நம்ம படிக்கக்கூடிய ஜிஎஸ், ஓகேங்களா. சோ அப்ப நம்ம பொருளாதார மந்தநிலை எதுல பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ்ல பார்த்திருப்போம். அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரட்சிகள் உருவாக ஆரம்பிக்குது, கம்யூனிசம் உருவாக ஆரம்பிக்குது, அவங்களுக்காக சொல்லி கட்சிகள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் ஹிஸ்டரியில பார்ப்போம். ஸோ அப்படி ஹிஸ்டரியில பார்க்கும்போது இதுக்கு என்னென்ன உரிமைகளும் கொண்டு வந்தாங்க, கான்ஸ்டியூஷன்ல என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்கிறத பாலிட்டியில பார்ப்போம், சரிங்களா. அப்போ ஒரு வருஷம் பாக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி படிங்க, அந்த கண்டென்ட் கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது. இது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப், ஓகேங்களா. இப்போ கான்பூர் சதி வழக்கு 1924. சோ இந்த மாதிரி முதல்ல இப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம், சதி வழக்குகள் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு எதனால அப்படின்னா பிரிட்டிஷரை யார் அப்போஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு சதி வழக்குகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெஷாவர் சதி வழக்கு அப்படிங்கறத பார்த்திருப்போம். இந்த பெஷாவர் சதி வழக்கு அப்படிங்கிறது என்ன, ரஷ்யால இருந்து போல்ஷிக்குகள் என்ன பண்றாங்க, பெஷாவர் வழியே உள்ள வராங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதனால அவங்களை வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுதான் பெஷாவர் சதி வழக்குன்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரிதான் கான்பூர் சதி வழக்கும். சோ கான்பூர் சதி வழக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் பரவுவதை காலனி ஆட்சிகள் வந்து அவங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியல, ஏன்னா அடுத்த பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இருந்தே நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு கட்சி உருவாக்குறதும் ஒரு சாதாரண விஷயமா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ இந்த டைம்ல பம்பாய், கல்கத்தா, மதராஸ் இங்க எல்லா இடங்களிலுமே பிரிட்டானிய பிரதேசங்கள்ல ஒன்றுபட்ட பிரதேசத்தில் கான்பூர் போன்ற தொழில் மையங்களிலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப தொழிற்சாலைகள் வந்துவிட்ட லாகூர் போன்ற நகரங்களிலுமே இந்த புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிறது பரவுது, ஓகேங்களா. சோ இதான் வந்து முக்கியமான விஷயம். சோ இதை வந்து இவங்களால ஜஸ்ட் லைக் தட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ இந்த டைம்ல சணலும் பருத்தி ஆடை தொழிற்சாலைகள் நாடெங்கிலும் உள்ள ரயில்வே நிறுவனங்கள்ல இங்க எல்லா இடங்களிலுமே வந்து தொழிற்சங்கங்கள் உருவெடுக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் நம்ம போன வீடியோலயே சொல்லியிருப்போம். இப்ப ரீசெண்டா வந்து நம்மளோட மூவி, ஓகேங்களா. சோ விடுதலை 2ல பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பத்தி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்களோட சித்தாந்தங்கள் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க, என்னென்ன தொழிற்சங்கங்கள் உருவாகுது அப்படிங்கிற பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சோ அது அப்படியே இந்த இடதுசாரிகள் வச்சு இந்த கம்யூனிஸ்ட் வச்சுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கொள்கைகளே இருந்திருக்கும். சோ அந்த மூவி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து புரிய ஆரம்பிக்கும், சரிங்களா. இப்போ கட்டு மைக் செக் 1 2 3. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போல்ஸ் விஷம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அரசியல் புரட்சிகர தேசியவாதத்தை நசுக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஒடுக்குமுறைகள் மேற்கொள்ளப்படுது. சோ எதனால கம்யூனிசம் வந்து நாட்டுக்குள்ள உருவாக கூடாது, அப்படி கம்யூனிசம் உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னா மக்கள் எல்லாமே பிரிட்டிஷை வந்து ஈஸியா எதிர்த்துருவாங்க அப்படிங்கக்கூடிய பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு.
சோ 1924ல என்ன பண்றாங்க அப்படின்னா கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. எதனால அவங்க வந்து சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பெஷாவர் சதி வழக்குங்கிறது நம்ம எந்த சதியும் பண்ணல, போர்ச்சுகல் உள்ள வராங்க, அதனால பெஷாவர் சதி வழக்கு. அதே மாதிரிதான் கான்பூர் சதி வழக்கு. யாரெல்லாம் கம்யூனிசம் பரப்புறாங்களோ, எந்தெந்த தலைவர்கள்லாம் வந்து கம்யூனிஸ்டா இருக்காங்களோ அவங்க மேல தொடரப்பட்ட ஒரு வழக்கு தான் வந்து கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் கான்பூர் சதி வழக்கு. அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் தான் இருந்திருப்பாங்க. எக்ஸாக்டா அந்த மூவியோட அப்படியே ரிலேட் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஈஸியா மறக்காது, அதுக்காக சொல்றோம். இதுதான் வந்து ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரி எடுத்து தான் வந்து அவங்க மூவியா எடுத்திருப்பாங்க. சோ அதுல அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. ரைட்? சோ அப்ப நம்மளோட வெறும் ரா கண்டென்ட் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 6 மாத கால அளவுல வந்து கைது செய்யப்படுறாங்க. ரொம்ப சிம்பிளா 6 மாசம் ஜெயில போட்டு வச்சிருவாங்க. இந்திய தண்டனை சட்டம் 121A இதுதான் வந்து இவங்களுடைய ஒரே முக்கியமான விஷயமா இருக்கு. சோ ஐபிசி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 121A இந்திய தண்டனை சட்டம். ஓகேங்களா? சோ இதன் பிரகாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8 பேர் வந்து வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலமாக ஏகபோக பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டானிய இந்தியாவினுடைய பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதா குற்றம் சாட்டுறாங்க. இதுதான் கேஸே. என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டன்ல இருந்து இந்தியாவை பிரிக்கிறாங்க. சோ பிரிச்சு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு வந்து அவங்க ப்ராப்ளம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக யார் அப்போஸ் பண்றாங்களோ அவங்க மேல இந்த அரஸ்ட் வாரண்ட்டை வந்து நியமிக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. ஓகேங்களா? சோ இந்த வழக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாட்சிமை பொருந்திய அமர்வு நீதிபதி. சோ இவங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க, மாட்சிமை பொருந்திய எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய நீதிபதிக்காக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதிபதி H.E. ஹோம்ஸ். இவர் ஒன்னும் பெருசா வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு நன்மை செஞ்ச அளவுக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சௌரிச்சோரா இன்சிடென்ட் நடந்திருக்கும். சோ அந்த டைம்ல கோரக்பூர்ல அமர்வு நீதிபதியா இருந்திருப்பாரு. 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை கொடுத்து ரொம்ப பிரசித்தி பெற்றவரா இருப்பாரு. பத்திரிதா நம்மளுடைய மக்களுக்கு நம்மளுக்காக சொல்ல ஒரு மரண தண்டனை கொடுத்திருப்பாரு. அது மூலமா அவர் பிரசித்தி பெற்றிருப்பாரு அப்படிங்கறதா விஷயம். சோ இவர் தான் வந்து இந்த கேஸையுமே ஹேண்டில் பண்றாங்க. அப்ப கான்பூர் சதி வழக்குல இங்க ஒரு 13 பேர் சொல்லியிருப்பாங்க. இவங்க மேலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்பூர் சதி வழக்கு இருந்திருக்கும். மொத்தம் ஆரம்பத்துல 13 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய யார் அப்படிங்கறது இதுல கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 பேர்த்து கூட தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அதுலயுமே சோ அதுல ஒரு 8 பேர் போட்டிருப்பாங்க. இந்த டைம்ல குலாம் ஹுசைன் அப்படின்னு சொல்ற என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் அப்ரூவரா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் வந்து விடுவிக்கப்பட்டுருவாரு. M.N. ராயும் R.L. சர்மாவும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜெர்மனிலையும் பாண்டிச்சேரி இருக்காங்க. அதனால வெறும் குற்றப்பத்திரிகை மட்டும்தான் அவங்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு. சிங்காரவேலர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோசமான உடல்நிலையில இருந்திருப்பாரு. அதனால அவருமே வந்து விடுவிக்கப்பட்டிருப்பாரு. கடைசியில 13 பேர்ல வெறும் 4 பேர்த்துக்கு மேல மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சதி வழக்கு அப்படிங்கறது நின்றுக்கும். சரிங்களா? சோ அதான் அந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அந்த 4 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முசாஃபர் அகமது, சௌஹத் உஸ்மானி, நளினி குப்தா, S.A. டாங்கி ஆகியோர் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அனுபவிப்பதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. சோ 13 பேர் சொல்லியிருந்தோம். அந்த 13 பேர்ல மிச்சவங்க எல்லாம் போய் வெறும் 4 பேர் மட்டும் தான் அவங்களுக்கு பெண்டிங்கா இருந்திருப்பாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதற்கிடையில தான் இந்த விசாரணையும் சிறை தண்டனையும் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள நடவடிக்கைகள் பத்தின விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் கொடுக்குது. சோ இவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்திருப்பாங்க. எல்லா பக்கமும் பரவுச்சோ என்னவோ தெரியாம இருந்த ஒரு காலகட்டத்துல இவங்களே வந்து கம்யூனிஸ்ட் பத்தி அதிகமா வந்து மக்களுக்கு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆங்கிலேயர் ஆண்ட இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை அமர்த்தவும் நிதி திரட்டுறதுக்கும் இந்த கம்யூனிஸ்டுகளுடைய பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிச்சது. ஏன் கம்யூனிஸ்டுகள் உருவாக்குறதா அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுல்ல, என்ன பண்ணாலும் அவங்க அப்போஸ் பண்றாங்க, சப்ரஸ் பண்றாங்க, ஜெயில பிடிச்சு போடுறாங்க. சோ இவங்களுக்காக இப்ப தொழிற்சங்கங்கள் மாதிரி கம்யூனிஸ்டுகள் பாதுகாப்பு குழுக்கள் அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிக்குது. அந்த குழுக்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாராவது ஒரு கம்யூனிஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்றாங்களோ ஜெயில கொண்டு போய் வைக்கிறாங்கனாலோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக லாயர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நிதி திரட்டுறதுக்கும் வந்து உருவாக்கப்பட்ட குழுதான் இது. ஓகேங்களா? இதையும் தாண்டி இந்தியாவினுடைய மாநில மொழி பத்திரிகைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து விரிவாகவே வந்து வெளிவிட ஆரம்பிக்குது. சோ இதுதான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க வராங்க. சரிங்களா? அப்ப சதி வழக்கினுடைய விசாரணையும் சில தலைவர்கள் கைது செய்யப்பட்டதும் புரட்சிகர தேசியவாதத்தினுடைய உணர்வை மழுங்கடிப்பதற்கு பதிலாக கம்யூனிஸ்டுகளின் நடவடிக்கைகளுக்கு உத்வேகத்தை கொடுக்குது. சோ நீங்க அரெஸ்ட் பண்றது மூலமா என்ன ஆக போகுது நீங்க நினைக்கிறீங்க? நாங்க இதோட சப்ரஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. எங்களுக்கு அது இன்னுமே வந்து ஒரு பூஸ்டப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் இன்னுமே வந்து உத்வேகத்தோட செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிசம்பர் 1925ல இந்தியாவெங்கிலும் இருந்து வந்திருந்த பல்வேறு கம்யூனிஸ்டுகளுடைய குழுக்களின் மாநாடு ஒன்று நடந்துச்சு. சோ எப்போ 1925ல கம்யூனிஸ்ட் குழுக்களுடைய மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலரும் போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. சோ அதுல இருந்துதான் முதல் முறையா கம்யூனிஸ்ட் அப்படிங்கறது எப்போ இந்தியாவில உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1925ல எப்போ அப்படின்னு சொல்லி எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பம்பாய். அது வரைக்கும் அங்கொன்னும் இங்கொன்னுமா அவங்களோட சித்தாந்தங்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் வெளிவச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு
அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1925 டிசம்பர்ல எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்பாயில. ஓகேங்களா. ஸோ பம்பாய் தலைமையாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது முறைப்படி உருவாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்குமே அது இருக்கு. சிபிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது இப்படிதான் வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அவங்க எந்த அளவுக்குல வந்து ஜெயிக்கிறாங்க, அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய வாதங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ரைட். ஸோ அவங்க ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பெயர் பெற்று இல்லாம அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து இந்த எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதுதான் வந்து கம்யூனிஸ்டோட ஒரு பவர். சரிங்களா. அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சிங்கரவேலர் பத்தி சொல்லியிருப்பாரு. சிங்கரவேலர் பிப்ரவரி மதராஸ்ல பிறந்திருப்பாரு. இளமை காலத்துல புத்த மதத்தை தழுவிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் பலரை போன்று இவருமே வந்து ஆரம்பத்துல ஐஎன்சில தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஐஎன்சில இருந்திருப்பாரு. அப்படி இருந்துமே சில காலத்துக்கு அப்புறம் புரட்சிகர தேசியவாத பாதையை அவர் தேர்ந்தெடுத்திருப்பாரு. இவருக்கு சப்போர்ட்டிவா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவிகா. ஓகேங்களா. சோ திருவிகா கல்யாண இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வந்து இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சொல்லிட்டு நிறைய தொழிற்சங்கங்களையும் நிறுவியிருப்பாங்க. சிங்காரவேலரும் திருவி கல்யாண சுந்தரனாரும் சேர்ந்துதான். ஓகேங்களா. சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த பாதைகளை பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தென்னிந்தியாவில பல தொழிற்சங்கங்களை வந்து இவங்க தோற்றுவிக்கிறாங்க. 1923 ஆண்டு மே முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை கொண்டாடினார் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. சோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய லேபர்ஸ் டே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மே 1 கொண்டாடி இருப்பாங்க. இந்த மே 1 தொழிலாளர் தினத்துல யார் இவங்க கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தந்தை பெரியார், ஈவே ராமசாமி என்று அழைக்கப்படக்கூடிய தந்தை பெரியாரை இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப 1928ல தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செஞ்சதுல இவங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்காக இவங்க வந்து தண்டனையும் பெற்றாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து கான்பூர் சதி வழக்கு. ஒண்ணுமே இல்ல, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், சம்பந்தமே இல்லாம இவங்களே நம்ம சப்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயில பிடிச்சு போடுறாங்க. அப்படி கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கான்பூர் சதி வழக்கு 1924ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து ஜெயில பிடிச்சு போடுறது. ஓகேங்களா. சோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து யார் எப்படி வந்தாங்க அப்படிங்கறத நம்ம இதுல பாத்துருப்போம். சரிங்களா. சோ அடுத்த வீடியோல மீரட் சதி வழக்கு இதுல இருந்து கண்டினியூஸா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.